ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்து போச்சு. விஜய் பார்வதி கமருதீன் உங்களால் என்னத்த சொல்கிறதுனே தெரியல. சரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் அந்த கேஸ் வரப்போது. காலையிலேருந்து ரொம்ப போரிங்காக தான் போச்சு லைவ். இப்போ தான் ஒரு சுட ஒரு சூப்பரான ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸ் யார் மேலே கொடுத்துருக்காங்க? விஜய் பார்வதினா எஃப்ஜே மேலே. சரிங்களா? உடனே விஜய் பார்வதிக்கு ஆதரவாக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்துட்டார். இப்போது எஃப்ஜேக்கு யார் வக்கீலாக வர போகிறாங்கன்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. சபரி ரொம்ப தடுமாறி தான் எடுத்திருக்காரு. ஏன்னா அவருக்கு சுத்தமாக இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் எஃப்ஜே மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் பேசிட்டே இருக்கும்போது பிக் பாஸ் கேட்டிங்களா அப்படின்னும் போது எஃப்ஜே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, அமித் பார்கவ் சேர்க்குறாரு. டேலண்ட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறாராம். அவர் கலாச்சி விட்டாப்புல. என்ன நீ அவங்க தான் அதில் இருக்காங்க விட்னஸாக அவரே இங்கே ஜட்ஜாகவும் வக்கீலாம் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு போயிட்டார். அப்புறம் சபரியை கூப்பிட்டு வந்தார். எல்லாம் அங்கே நின்றுட்டாங்க. நின்னதுக்கப்புறமா யார் ஜட்ஜாக வரீங்கன்னும் போது கமருதீன் கை தூக்குறாரு. நீ அதில் சம்மந்தப்பட்டிருக்க அப்படின்ற போது அப்புறமா ஆமாலன்னு சொல்லிட்டு உட்காந்தார். கொஞ்சமாக யோசிக்கணுமா இல்லையா? ஏன்னா லவ் கண்டென்ட் அப்படின்னும் போது இவரும் அங்கே சாட்சி சொல்கிறதுக்கு ஆமாம் என்னையும் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சொல்ல வரணும். கொஞ்சம் கூட யோசிக்காமல் கமருதீன் கை தூக்குனாரு. அப்புறமா உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஜட்ஜாக திவ்யா விஜய் பார்வதிக்காகவும் இந்த பக்கம் அரோராவும் செலக்ட் பண்ணாங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சரி குமாஸ்தா யார் அப்படின்னும் போது சுபிக்ஷா வந்தாங்க. இந்த ஜவாலியா ஆர்டர் அந்த பக்கத்துன்னு சொல்லுவாங்க, அந்த இது யார் அப்படின்போது கமருதீன் கை தூக்குறாரு. சரி நின்ட்டார். அதுக்கப்புறமா பிக் பாஸ் கலாய்க்கிறாரு. பங்கமாக கலாய்ச்சிட்டார் விஜய் பார்வதி கமருதீன். எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது அப்படின்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போது நீங்கள் போயிட்டு அந்த எவிடன்ஸ்க்கு கமருதீன் கிட்ட போய் பேசுனீங்க. இப்போ கமருதீன் இங்கே நிற்க வச்சுருக்கீங்க. அப்போ எவிடன்ஸ் எப்படி அவர் சொல்லுவார்? எவிடன்ஸை யூஸ் பண்ண முடியும்? அப்போ யூஸ் பண்ண முடியாதுன்ட்டார். அது சாரின்றாங்க. முடியாது அவ்வளோதான்ட்டார். இப்போ அதை எஃப்ஜே பிடிச்சிக்கிட்டார். இவர் திரும்ப கேட்குறாரு. யார்? கமருதீன். இல்லை பிக் பாஸ், சாரி பிக் பாஸ், என்னை மாற்றிருங்க, தயவு செஞ்சு மாற்றிருங்கன்றாரு. யோசிக்கணும்ல, இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. அவரை இப்படி தான் மனிப்புலேட் பண்ணுவாங்க, இவங்க இப்படி தான் சொல்லிட்டு அதை பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ அவருக்கு பயம் இருக்குது, எஃப்ஜேக்கு பயம் இருக்குது. ஆனால் இவங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மட்டமாக இருக்காங்கன்னு. கொஞ்சமாக யோசிக்கணும்ல. கமருதீன் ஏதாவது ஒன்றில் வந்துடணும்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இப்படியா பண்ணுறது? இப்போ முக்கியமான விட்னஸே அவர் தான். இப்போ என்ன பண்ண போகிறாங்க? விட்னஸே இல்லாமல் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.